Hi, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமிக் எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபர்ம்ல ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ். ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன்ப்பா. ஒன்று வந்து டிஃபரன்ஷியேஷன் வச்சு நம்ம மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் தென் டோட்டல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட் அண்ட் தென் மார்ஜினல் ரெவன்யூ இதெல்லாம் எப்படி ஃபைன் பண்றது டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாடல் ஒன்று பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம எக்ஸாம் ஓரியன்டட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அண்ட் தென் தேர்ட் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த ப்ராப்ளமும் பார்க்கலாம். இது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது அப்படியே அதோட உல்டா இன்டகிரேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். பிளஸ் டூல பிசினஸ் மேக்ஸ்ல இதோட பேசிக்ஸ்லாம் வரும். இந்த ஃபார்முலா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிளஸ் டூ புக்ல இருக்கு. ஸோ பேசிக் ஃபார்முலா தான், ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ப்ரொடியூசர்னா யாருப்பா? ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றவங்க, ஓகேவா? அவங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்றாங்களோ அதுதான் வந்து அவங்களோட ரெவன்யூவை ஈல்டு பண்றது, ஓகேவா? ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்னா அவங்க ப்ரொடியூசர்ஸ் ஆக்சுவலி ரிசீவ், அவங்க ஒரு பொருளுக்கு எவ்வளோ அவங்க வாங்குறாங்களோ, ஓகேவா, விச் இஸ் சேல்ஸ் பிரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், ஆர் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் ப்ரொடியூசர்ஸ் வில்லிங் டு ரிசீவ், அவர் அந்த பொருளுக்கு எவ்வளோ வாங்க தயாரா இருக்காரு, அவர் ஆக்சுவலா அந்த பொருளை விற்கிறது, மைனஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆக்சுவலி ரிசீவ் டிஃபரன்ஸ் வித் ப்ரொடியூசர்ஸ் வில்லிங் டு ரிசீவ், அந்த பொருளுக்கு எவ்வளோ வாங்க ரெடியா இருக்காரு, அதுதான். இப்போ இந்த பென் வந்து நம்மளுக்கு 10 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா வந்து இதோட காஸ்ட் 10 ருபீஸ் இருக்கு. ஸோ இத அவர் எவ்வளவுக்கு விற்கிறாரு, ஒரு 12 ருபீஸ் அவரோட ப்ராஃபிட் வச்சு 12 ருபீஸ்க்கு விற்கிறாரு. பட் ஆனா ப்ரொடியூசர்ஸ் வில்லிங் டு ரிசீவ் எவ்வளவுக்கு கூட கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருப்பார். பார்கெயின் பண்ணா 11 ருபீஸ்க்கு கூட ரெடியா இருக்கலாம், ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ப்ரொடியூசர்ஸ் வில்லிங் டு ரிசீவ், ஓகேவா? இந்த வில்லிங் டு ரிசீவ் எதை பேஸ் பண்ணிப்பா இருக்கும்? என் 12 ரூபாய் விற்க வேண்டிய பொருளை நான் 11 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எதை பேஸ் பண்ணிருக்கும்? இந்த பொருளுக்கான டிமாண்ட். சோ இது எதை பேஸ் பண்ணிருக்கும்? டிமாண்ட பேஸ் பண்ணி இருக்கும். புரிஞ்சுதாப்பா? எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ, இப்போ ஒரு 100 என்னோட பொருளுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குன்னா ஓகேவா, 1 ரூபாய் கூட நான் கம்மி பண்ணிக்கலாம். இது விச் இஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு 100 பென் வாங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் நான் கொடுப்பேன். அதே மாதிரி 200 வாங்குறவங்களுக்கு நான் இன்னொரு ஒரு டிஸ்கவுண்ட், ஃபர்ஸ்ட் 100 வாங்குறவங்களுக்கு நான் 10 ரூபாய் கொடுக்கலாம், 200 வாங்குறவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 9 rupees 50 paise கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ அதுதான் ப்ரொடியூசர்ஸ் வில்லிங் டு ரிசீவ். அந்த 9000 ரூபாய் தான் ஆக்சுவலா என்ன 10 ரூபாய் கொடுக்கறதா பேசுறாரு. பட் ஆனா 9000 ரூபாய் கூட நான் கொடுத்துக்கிறேன், ஏன்னா என்னோட அதிகமா சேல்ஸ் ஆகுது. இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு? நம்மளோட டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஆர் தென் சப்ளை. எவ்வளோ நான் கொடுக்குறேன் அவருக்கு, 200 பென் கொடுக்குறேன், நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளோ 200, விச் இஸ் ரிலேட்டட் டு சப்ளை, ஓகேவா? இப்போ ஆக்சுவலா ஃபார்முலா என்னன்னா ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். இது நம்ம எப்படி சம்ல பார்க்க போறோம், ஓகேவா? இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி எக்ஸ் இன்டு பி. எக்ஸ் இன்டு பி என்னப்பா வரும்? எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் யூனிட், பின்றது பிரைஸ். தட் மீன்ஸ் அந்த ப்ராடக்டோட ரெவன்யூ, ஓகேவா? அந்த பொருளோட ஒரிஜினல் ரேட்டு, பிரைஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, நான் எவ்வளவு சேல்ஸ் பண்றேன்டா. எக்ஸ் இன்டு பி மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப், தட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 0 and then x value. xன்றது நம்மளுக்கு எவ்வளோ? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், ஓகே? f of x. x என்னதுப்பா? ஹியர் f of xன்றது என்ன? நம்மளோட சப்ளை. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? நம்மளோட சப்ளையை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஓகேவா? f of x dx, ஓகே? இதுதான் ப்ரொடியூசர் சப்ளையோட ஃபார்முலா. And then second வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் பார்த்தோம், and then கன்சியூமர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸ்னா என்னன்னா கன்சியூமர் வில்லிங் டு பே, ஒரு பொருளுக்கு எவ்வளவு அவங்க பே பண்ண விரும்புறாங்க, அதுதான். ப்ரொடியூசர் சப்ளைனா அந்த பொருளை அவர் எவ்வளவுக்கு கொடுக்க ரெடியா இருக்காரு, அது, ஓகேவா? இப்போ இந்த 10 ரூபாய் பொருளுக்கு நான் சொல்வேன் கூட 2 ரூபாய் ஆனா கூட பரவாயில்ல, அந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி தான், ஓகேவா? கன்சியூமர் வில்லிங் டு பே மைனஸ் கன்சியூமர் ஆக்சுவலி பெய்டு, அவங்க எவ்வளவு ஆக்சுவலா பே பண்ணாங்க.
இப்போ இந்த பொருள் வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்கிறதா இருக்கும். பட் ஆனா அவங்க 12 ருபீஸ்னா கூட அவங்க ரெடி டு பேயா இருப்பாங்க. ஓகேவா? இப்ப நம்ம அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு ஆட்டோல போனோம், 100 ரூபாய் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம 150 ரூபாய் கொடுப்போம். பரவாயில்ல, எனக்கு அர்ஜென்ட், எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ 150 கூட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது அதான் கன்சியூமர் வில்லிங் டு பே மைனஸ் கன்சியூமர் ஆக்சுவலி பெய்டு. ஓகே, சோ இந்த வில்லிங் டு பெய்ட வந்து எதை பேஸ் பண்ணிருக்கும்பா? எனக்கு அந்த ஆட்டோ எப்ப கிடைக்கணும், என்னோட டிமாண்ட், என்னோட அர்ஜென்சி, இதுதான் டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்ப இன்டகிரேஷன் ஆஃப் f of x 0 f of f sorry x integration of f of x dx. ஓகே மேம், இப்ப இந்த f of x ன்றது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டிமாண்ட் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்டுக்குரிய இந்த பென்னா இந்த பென்னோட டிமாண்ட். சோ அதை வந்து நான் இன்டகிரேஷன் பண்ண போறேன், மைனஸ் எக்ஸ் இன்டு பி. ஓகேவா? இதுவும் அதே தான்ப்பா, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் பிரைஸ். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? இப்ப இந்த டிமாண்டை நான் டிஎக்ஸ் பண்ண போறேன், அதாவது தட் மீன்ஸ் இன்டகிரேஷன் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இந்த சம்க்கு பார்க்கலாம். And then 34 illustration வந்து நம்மளுக்கு லாக் வச்சு இருக்கும்பா. இனிஷியலா ஃபர்ஸ்ட் சம் வந்து நம்ம லாக் வச்சு இன்டகிரேஷன் மாடலே 34 illustration வந்து லாக்ல ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? அதனால இந்த பேசிக் சம் நான் சொல்லி கொடுத்துட்டு அந்த லாக் சம் நான் சொல்லி தரேன். ஓகேவா? சோ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மார்க்கெட் பிரைஸ். நம்மளுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது ஒரு ப்ராடக்டோட விலை கேட்டிருக்காங்க. அண்ட் தென் கன்சியூமர் சர்ப்ளஸும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டிமாண்டும் சப்ளையும் கொடுத்துருக்காங்கப்பா, ஈக்குவேஷனா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப நம்மளுக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் அண்ட் தென் ப்ரொடியூசர் சர்ப்ளஸோட சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஆனா இந்த பார்ட் எக்ஸும் பியும் இதை நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். எப்படின்னா அவங்களே அந்த சம்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஒரு ஹிண்ட். பர்ஃபெக்ட் காம்படிஷன் எப்படிப்பா இருக்கும்? பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஈக்குவல் டு டிமாண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் தென் சப்ளையும், டிமாண்ட் ஒரு பொருளோட டிமாண்டும் அதோட சப்ளையும் ஈக்குவலா இருக்கும்பா. ஓகேவா? அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகேவா? சோ அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்லப்பா. டிமாண்டோட ஈக்குவேஷன் என்னது நம்மளுக்கு? 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சப்ளையோட ஈக்குவேஷன் என்ன? 2 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. ஓகேவா? சோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். சோ சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிரும்? எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். எக்ஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். சோ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? சோ இப்ப பண்ணிடுவோமா? 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் தென் இது வந்து எனக்கு மல்டிபிளிகேஷன்ல இருக்கா? சோ இப்போ நான் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன். 2 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4. ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸா ஒரு சைடும் நான் கொண்டு போயிடுறேன். 2 ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்க இருக்கிற மைனஸ் இந்த பக்கம் போகும்போது என்னவாகும்? பிளஸ் ஆயிடும். இங்க இருக்கிற மைனஸ் இங்க வரும்போது மைனஸ் ஆயிடும். ஓகேவா? 4 இந்த மைனஸ் பண்ணனா எனக்கு 12 வந்துடும். ஓகேவா? 3x ஸ்கொயர் தென் x ஸ்கொயர் இப்போ என்னவா இருக்கும்? 4. அப்ப x is equal to 2. இப்போ எனக்கு x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? x நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ நம்மளுக்கு p நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? p இப்போ இந்த புக்ல வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு p கொடுக்கவே இல்லப்பா. பிரைஸ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. ஸ்ட்ரைட்டா அதை 12ன்னு கொடுத்துருக்காங்க. சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம இப்ப டிமாண்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்லப்பா, டிமாண்டோட ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சப்ளையோட ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான்ப்பா வரும். தட் மீன்ஸ் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு பிரைஸ் 12 தான் இருக்கும். ஓகேவா? இப்ப டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். y is equal to 16 minus x squared. So x ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2. அப்ப 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். y is equal to 12. That means price is equal to 12. அதே மாதிரி சப்ளை ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா y is equal to 2 of x squared plus 2. இங்கேயும் x is equal to 2ன்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்றேன். பண்ணும்போது எனக்கு எவ்வளவு வேல்யூ கிடைச்சிருக்கு? 12 தான். That means price is equal to 12. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா போதும்பா. டிமாண்ட்லயா இருக்கட்டும் சப்ளையா இருக்கட்டும் எந்த ஈக்குவேஷன் எடுத்து நீங்க பண்ணாலும் ஆன்சர் 1 தான் வரணும். ஓகேவா? பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரே சேம் நம்பர் தான் வரணும். இங்க 12 இங்க 12, இங்க 6 இங்க 6. ஓகேவா? சோ
and then இப்போ நம்ம producer surplus and consumer surplus கண்டுபிடிக்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம consumer surplus. So இப்போ consumer surplus integration of நம்ம ஃபார்முலா எழுதிருக்கேன்ப்பா, integration of x and then f of x. xன்றது என்னதுப்பா, இது என்னோட டிமாண்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? and then இது வந்து அவங்க எவ்வளவு ஒரு கன்சியூமர் willing to ஆக்சுவலா அந்த பொருளோட ரேட். ஓகேவா? x into p. x எவ்வளவு கண்டுபிடிச்சோம் நம்ம? 2 rupees கண்டுபிடிச்சோம். and then p வந்து 12 rupees. இப்போ நான் integration of x எவ்வளவு? 2. ஓகேவா? and then demand function எனக்கு எவ்வளவுப்பா? y is equal to 16 minus x square. இதை நான் dx பண்ண போறேன். ஓகேவா? ஓகேவா? dx minus 2 into 12. ஃபர்ஸ்ட் இப்போ இன்டகிரேஷன் பண்ண போறேன். இன்டகிரேஷன்ல இன்டகிரேஷனோட ஃபார்முலா என்னன்னா பேஸ். இப்போ இன்டகிரேஷனா என்னன்னே தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணோம்லப்பா, பவர்ல எல்லாத்தையும் ஒன்னொன்னு ரெடியூஸ் பண்ணிட்டே வருவோம். அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த இன்டகிரேஷன். ஓகேவா? இப்போ 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 வந்து நம்ம dx பண்றோம் அப்படின்னா என்ன வரும்னா 1 இங்க x இல்ல பாத்தீங்களா? x இல்ல. சோ பக்கத்துல இங்க ஒரு எக்ஸுமே இல்ல. சோ நான் இப்ப ஒரு எக்ஸ ஆட் பண்ணிக்க போறேன். 1x பவர்ல 1 இருக்குன்னு அர்த்தம். கீழே அப்போ 1. ஓகேவா? இன் கேஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இங்க 2 போட்டுக்கிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் 2x plus 3 அப்படின்னா இதை dx பண்ணும்போது எப்படி வரும்னா, இங்க பவர்ல ஆல்ரெடி 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்ப 2x 1 plus 1 divided by டினாமினேட்டர்ல நான் ஒரு 2 divided by 2. ஓகேவா? இந்த பவரை நான் அப்படியே இங்க கீழே போட்டிருக்கேன். 1 plus 1. ஓகேவா? and then இங்க 3 பக்கத்துல ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? இப்ப 1 எப்படி பண்ணோம்? அதே மாதிரிதான். சோ 3x 1. ஓகேவா? புரிஞ்சுதா? இதே தான் நம்ம இப்ப இங்க பண்ண போறோம். சாரி இப்ப நான் இன்டகிரேஷன் பண்ண போறேன்ல, இன்டகிரல் போடக்கூடாது. பிராக்கெட்ல 0 and then இங்க 2 அந்த வேல்யூ நான் அப்படியே போடுறேன். இப்போ 16 பக்கத்துல x இல்ல. சோ அதனால நான் x ஆட் பண்றேன். பவர்ல அப்ப x பவர் 1, டினாமினேட்டர்ல 1 மைனஸ் இங்க ஆல்ரெடி 2 இருக்கு. x ஸ்கொயர்டு தான். அப்போ x2 plus 1 டிவைட் பை இப்போ மொத்த பவரையும் நான் கீழே போடணும். ஓகேவா? and then 3. இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணியாச்சு, முடிஞ்சு. and then 2 into 12 24. ஓகேவா? இப்போ x ஓட வேல்யூ 2 இருக்குல்லப்பா. இப்போ நம்மளுக்கு x தானே, x ஓட வேல்யூ தானே நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூ நான் இதுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். x ஓட இதுக்கு xக்கு பதிலா இந்த 2 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 6 into 2 பவர் எதுவுமே இல்ல, 1 தான். ஓகேவா? அதனால பிரச்சனை இல்ல. 1 minus x இருக்கா? 2 பவர் இங்க 3 தானே, 3 divided by 3. ஓகேவா? மைனஸ் 24. ஓகேவா? அப்ப இங்க எவ்வளவு வரும்? 32. 16 2s are 32. டினாமினேட்டர்ல 1, ஒன்னும் பிரச்சனை இல்லை. and then 8 by 3 minus 24. இப்ப நான் இதை நான் அப்படியே சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? கன்சியூமர் surplus. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்ப்பா, 8 divided by 3 இருக்கு. ஓகேவா? சோ 8 divided by 3 2.66 minus 32 29.33 minus 24. ஓகேவா? சோ அப்ப நான் மைனஸ் 24 பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு வருது ஆன்சர்? 5.33. புக்ல வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க? 5 1/3 கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதானே, 0.33. ஓகேவா? சோ இப்ப நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்க போறோம். and then producer surplus. Producer surplus ஓட ஃபார்முலா producers actually receive minus producers willing to receive. ஓகேவா? so actually receive என்னப்பா? x into p தான், minus f of x dx, integration of f of x dx. okay, x ஓட வேல்யூ 12 rupees and then p வந்து 12 units, p வந்து 12.
2 into 2 12 minus integration of இப்போ f of x என்னப்பா நம்ம சப்ளை ஃபங்க்ஷன் தான். ஸோ சப்ளை ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா ஈக்குவேஷன் y is equal to 2 into x squared plus 2. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ண போறோம். 24 மைனஸ் இப்போ இன்டகிரேஷன் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் இதை நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் பண்ணுவோம். 2 of x squared plus 4. இதுதான் ஆக்சுவல் சப்ளை ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நான் இன்டகிரேஷன் பண்றேன். இன்டகிரேஷன் பண்ணும்போது இங்க ஸ்கொயர் இருக்கா, அப்ப 2x squared plus 1 and then இங்க இருக்கிற பவரை நான் கீழே அப்படியே போடணும். plus 4x இங்க ஒண்ணுமே இல்லை, ஸோ அதனால x minus 1 தான். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணியாச்சு. sorry divided by 1. okay, and then 24 minus இப்போ இந்த x ஓட வேல்யூவை நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 2 into 2 of 3 divided by 3 minus 4 into 2. ஓகேவா? சம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டீவியேஷன் ஆயிருக்கும். 24 கீழே எழுதி இருக்கணும், அவங்க 32ன்னு போட்டிருப்பாங்க, அது பிரிண்டிங் மிஸ்டேக் தான். ஓகேவா? 24 minus 2 into 2 into 2 into 2 divided by 3. ஓகே, 5.33. இந்த மைனஸ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சப்ளை ப்ரொடியூசர் சப்ளை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுங்கப்பா. ஏன்னா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து பாத்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் சப்ளை ஃபங்க்ஷனை நம்ம அப்படியே பிராக்கெட் குள்ளேயே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வர்றோம். ஓகேவா? இந்த மைனஸ் இருக்குல்ல, இந்த ஃபார்முலால இருக்கிற இந்த மைனஸ் இந்த என்டையர் ஃபங்க்ஷனுக்குமே காமன் தான். ஓகே, அந்த இப்ப பண்ணும்போது இந்த மைனஸ் உள்ள போய் அது பிளஸ்ஸா மாறும். ஆர் இதை சார்ட் அவுட் பண்ணிட்டு இங்க வெளியில வாங்க. ஓகேவா? இப்ப நான் இதை என்ன பண்ணிருக்கேன், 2 into 2 into 2 into 2 divided by 3 மைனஸ் எனக்கு என்னது 8. அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பிராக்கெட்ல மைனஸ் 2. சோ நம்ம தனித்தனியாவே சால்வ் பண்ணிடுவோம். ஓகேவா? இங்க பிளஸ், இங்கேயும் பிளஸ் தான். ஓகேவா? இது பிராக்கெட் குள்ள இருக்கு. 16 இது சார்ட் அவுட் பண்ணனா 16 divided by 3 plus 8. ஓகேவா? and then இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். 3 into 8 24 plus 16 இப்போ 40. ஓகேவாப்பா? 40 divided by 3 and then 24. ஓகேவா? நம்மளுக்கு 24 minus 40 divided by 3 இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ல வந்தா கூட பிரச்சனை இல்லப்பா ஆன்சரு. ஸோ 40 divided by 3 13.33. ஓகேவா? மைனஸ் 13.33 மைனஸ் 24 போட்டோம்னா 10.67. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது ப்ரொடியூசர்ஸ் சர்ப்ளஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ புக்ல வந்து இந்த ஆன்சர் தப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மாத்திக்கோங்க. பிகாஸ் ஆஃப் ஏன்னா இந்த 24 வந்து அவங்க அப்படியே 30 எஸ் இந்த 24 பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேஜ்ல 34ன்னு மாத்திருப்பாங்க. அதனாலதான் என்டையர் ஆன்சரும் தப்பாயிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ illustration 34. ஒரு டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் an item is p யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. p is equal to 8 divided by x plus 1 minus 2. ஓகேவா? and then supply function நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. determine the equilibrium price. ஓகேவா? ஈக்லிபிரியம்னா என்னதுப்பா, நம்மளுக்கு no loss no gain. ஓகேவா? சோ இந்த பாயிண்ட தான் நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட தான் நம்மள ஈக்லிபிரியம் பிரைஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அத நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஈக்லிபிரியம் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணனும். and then consumer surplus தான் கேட்டிருக்காங்க. producer surplus கேக்கல. ஓகே, சோ இப்போ நம்ம சம்குள்ள போயிடலாம். ஈக்லிபிரியம் பிரைஸ்னா என்னதுப்பா, நம்மளுக்கு எப்ப கிடைக்கும், ஒரு டிமாண்டோ ஒரு சப்ளையோ ஒரு பாயிண்ட்ல இருக்கிறதா. தட் மீன்ஸ் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? சோ டிமாண்ட்ஸ் ஈக்குவல் டு சப்ளை, ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். சோ அதே மாதிரி தான் டிமாண்ட் ஃபங்க்ஷன் நம்ம போட்டிருக்கோம். and then இங்க வந்து சப்ளை ஃபங்க்ஷன் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஃபர்ஸ்ட்
ஈக்குலிபிரியம் பிரைஸ் கண்டுபிடிக்க போறோம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதை வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு பிரைஸ் கிடைச்சிடும்லப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோன்னு பண்ண போறோம். ஸோ அதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளையை ஈக்குவலா போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் சம்ல பார்த்த மாதிரியே. ஸோ இங்க 8 பாத்தீங்கன்னா 8 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 2 இருக்கு. ஸோ இது நம்ம காமனா எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஓகேவா, எல்சிஎம் எடுக்கும்போது 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. ஸோ இங்க அப்படியே போட்டிருக்கேன். எல்சிஎம் எடுத்தோன்னப்பா என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1. ஓகேவா, இதான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். அண்ட் தென் அடுத்த ஸ்டெப்ல இது கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிருக்கேன். இந்த எக்ஸ சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன். ஓகேவா, இந்த எக்ஸ் சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த 2 வந்து எனக்கு இந்த பக்கம் மல்டிபிளிகேஷன், டிவிஷன்ல இருக்கிற இது மல்டிபிளிகேஷன் வந்துச்சு. இங்கே டிவிஷன்ல இருக்கிறது இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ இப்ப 2 வந்து இப்ப நான் உள்ள இருக்கிற இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் சார்ட் அவுட் பண்ணிருக்கேன். 2x 2 எக்ஸோடையும் அண்ட் தென் 2 இந்த 1ஓடையும் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஓகேவா, இங்க வந்து என்ன இருக்கு, மைனஸ் 2 இருக்கு. அப்ப மைனஸ் 2x மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2. ஓகேவா, அண்ட் தென் 2 இருக்கு. அதே மாதிரி தான் இந்த எக்ஸ வந்து இங்க எக்ஸோடையும் எக்ஸ வந்து 1ஓடையும் பண்ணிருக்கேன், மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இந்த 3 எக்ஸோட அண்ட் தென் 3 இன்டு 1. ஓகேவா, சோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அந்த இது ஒரு பிராக்கெட்ல இருக்கா, இந்த 2 வந்து வெளியில இருக்காப்பா. சோ இந்த 2 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்டு 8 16, 2 இன்டு 2x 4x மைனஸ் 4x, இங்க மைனஸ் 2 இன்டு 2 மைனஸ் 4. இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே சார்ட் அவுட் பண்ணேன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அண்ட் தென் பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 2 இது பண்ணுவோம்லப்பா. பிளஸ் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது எனக்கு மைனஸ் 8 வரணும். அண்ட் தென் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 9 வரணும். அப்போ மைனஸ் 1 எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் தென் எக்ஸ் பிளஸ் 9. ஓகேவா, ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவல் டு 0 போகும்போது எனக்கு எக்ஸ் வேல்யூ 2 கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஒரு வந்து பிளஸ் வேல்யூ அண்ட் தென் அகைன் மைனஸ் 9 கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ நம்பர் ஆஃப் நம்மளே சொல்லுங்க, நம்பர் ஆஃப் யூனிட் மைனஸ் 9ல இருக்குமா, நெகட்டிவ்ல நம்மளால விற்க முடியுமா? சோ விற்க முடியாது. ஓகேவா, இட் இஸ் இம்பாசிபிள். திஸ் ஒன் இஸ் பாசிபிள். என்னோட நம்பர் ஆஃப் யூனிட் எவ்வளோப்பா, x is equal to 1ன்றதா என்னோட பாசிபிள். சோ இந்த வேல்யூ நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். x is equal to 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், டிமாண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோமா இல்ல சப்ளை ஃபங்க்ஷன்? சப்ளை ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ சப்ளை ஃபங்க்ஷன்ல எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x plus 3 divided by 2. x is equal to 1 போது 1 plus 3 divided by 2 அப்படின்னா எவ்வளவுப்பா எனக்கு ஆன்சர்? பிரைஸ், சாரி பிரைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். p is equal to என்னப்பா 2. ஓகேவா, சோ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அண்ட் தென் பிரைஸ் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? ஈக்குலிபிரியம் பிரைஸ் கண்டுபிடிச்சோம். தட் மீன்ஸ் பிரைஸ்ன்றது என்னது, ஈக்குலிபிரியம் பிரைஸ். ஓகேவா, அண்ட் தென் இப்போ நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு கன்சியூமர் willing to pay மைனஸ் கன்சியூமர் actually paid. சோ இதானப்பா நம்மளோட ஃபார்முலா. இது என்னதுப்பா, நம்மளோட டிமாண்ட் ஃபங்க்ஷன். இன்டகிரேஷன் ஆஃப் 0 அண்ட் தென் இங்க x ஓட வேல்யூ எனக்கு என்ன 1. சோ 1 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். x is equal to 1, p is equal to 2. டிமாண்ட் ஃபங்க்ஷன் தானப்பா. டிமாண்ட் என்ன, x divided by 8 divided by x plus 1 minus 2 dx minus x into p. ஓகேவா, x வந்து 1, p ஓட வேல்யூ 2. ஓகேவா, இப்போ இதுக்கு முன்னாடி இன்டகிரேஷன்லாம் பார்த்தோம்னா நம்ம பைல பார்க்கலப்பா, டிவைட் மேல நியூமரேட்டர் அந்த டினாமினேட்டர்ல நம்ம x பார்க்கலாம். ஓகேவா, இப்போ டினாமினேட்டர்ல x இருக்கு. இதை எப்படி இன்டகிரேஷன் பண்ணணும்னா, இன்டகிரேஷனோட ஃபார்முலான்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு வரும். சோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, சோ இன்டகிரேஷனுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் 1 divided by x அப்படின்னா அதை எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னா, பிராக்கெட் 1 இங்க 1 இருக்காப்பா. சோ 1 log x. இந்த x வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணும்போது என்னவாயிடும், log x ஆயிடும். ஓகேவா, மேல இருக்கிற நியூமரேட்டர்ல இருக்கிறத அப்படியே தான் போட்டிருக்கேன், 1 தான் போட்டிருக்கேன். ஓகேவா, வேற எந்த சேஞ்சும் இல்ல. 1 divided by log x. x வந்து நான் log x ன்னு மாத்திருக்கோம். ஓகேவா, இதுதான் இன்டகிரேஷனோட ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, இத இன்டகிரேஷன் நான் பண்ண போறேன். 1 x ஓட வேல்யூ 1. இப்போ 8 இருக்கா. சோ இந்த 1 நான் என்ன பண்ணிருக்கேன், அப்படியே 1 போட்டிருக்கேன். இந்த 8 நான் அப்படியே போறேன்.
லாக் மட்டும் சேர்த்து கீழே டினாமினேட்டர்ல இருக்குது நான் அப்படியே எழுதியிருக்காங்க கரெக்டா? அதே தான் இப்பயும் பண்ண போறேன். லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 ஓகேங்களா? மைனஸ் இந்த 2 என்னவா இருக்கும்? -2 தானப்பா. இது ஒரு கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டோட பக்கத்துல எதுவுமே இல்ல, எக்ஸே இல்ல. சோ நான் ஒரு x1 டிவைட் பை 1 இப்படி தானப்பா வரும். இன்டகிரேட் பண்ணும்போது -2 ஓகேங்களா? இப்போ and then இப்போ x ஓட வேல்யூல நான் என்ன பண்ணணும்? இந்த 1 நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 8 log 1 plus 1 minus 2 into 1 இது ஹோல் பிராக்கெட், இது ஒரு பிராக்கெட் மைனஸ் இந்த 2 வந்து தனியா இருக்கும். and then 8 log 2 minus 2 இது ஒரு பிராக்கெட்ல minus 2 ஓகேங்களா? இப்போ -2 புரிஞ்சுதாப்பா? இப்போ நான் 8 log 2 minus 2 இந்த பிராக்கெட்டை நான் ரிலீஸ் பண்ண போறேன். ரிலீஸ் பண்ணா எனக்கு என்ன ஆயிடும்? இந்த 2 இந்த -2 உள்ள வந்துடும். and then 8 log 2 minus 4 மைனஸ் மைனஸ் இது மட்டும் தானே நம்பர்ல இருக்கு. ஸோ அதை நான் மைனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வரைக்கும் தான் வேல்யூ. இதுக்கு மேல நம்மளுக்கு பண்ணதுக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? லாக் டேபிள் பார்த்து நம்ம ஆன்டி லாக் இதெல்லாம் எடுக்க தேவையில்லை. நம்மளுக்கு இதுவே போதும் தான். கன்சியூமர் சர்ப்ளஸ் ஓகேவா? நம்ம இப்ப ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்த சம் இருக்குல்லப்பா 35 ரொம்ப ஈஸியான சம் தான். பிரைஸ் ஸோ அந்த சம்ம நீங்களே கம்ப்யூட் பண்ணுங்க. அதுல வந்து கியூவோட வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த எக்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பிரைஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இந்த இல்லஸ்ட்ரேஷன் 35ல Q is equal to 15 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு டிமாண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஓகேவா 15 கொடுத்துருக்காங்க. ஸோ Q is equal to 15. பிரைஸ்ல வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல Q வந்து 15 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு பிரைஸ் கிடைச்சிரும். அந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் கண்டுபிடிக்கிறது, கன்சியூமர் சர்ப்ளஸோட அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல் தான். ஓகேங்களா? ஹோப் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். ஹாப்பி ஸ்டடிங்.